அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திறன் வளர்த்தல், அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட், அந்த தலைப்பில் தமிழில் டைப் செய்வது எப்படி, தமிழில் டைப் செய்வது எப்படி. இப்போ எந்த அரசு அலுவலகம் இல்லை அரசு பள்ளி, அரசு கல்லூரி, எந்த அரசு சேவையாக இருந்தாலும் தமிழில் தான் லெட்டர் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் தமிழ் டைப்பிங் அவ்வளோ முக்கியம். இங்கிலீஷ் டைப்பிங் கூட நம்ம ஈஸியாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த தமிழ் டைப்பிங் தெரிஞ்சவங்க வெகு சிலர், ரொம்ப கம்மி தான். அதான் இதனுடைய வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, தமிழ் டைப்பிங் கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவனுடைய வேலை வாய்ப்பு ரொம்ப அதிகம். நிறைய கம்ப்யூட்டர் சென்டரில், டிடிபி சென்டரில் இந்த தமிழில் டைப் தெரிஞ்சவங்கள ரொம்ப விரும்பி கேட்குறாங்க, தேடுறாங்க. அதனால் இந்த வீடியோ வெளியிடும். இந்த தமிழ் டைப்பிங் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம சொந்தமாக தொழிலும் தொடங்கலாம். ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் சென்டர் வைக்கலாம், டிடிபி சென்டர் வைக்கலாம். அதனால் நம்ம என்னதான் ஆங்கிலம் டைப்பிங் தெரிஞ்சாலும் அதோட தமிழ் டைப்பிங் தெரிஞ்சிருந்தா நம்மளுக்கு அந்த வாழ்க்கை இன்னும் மேலும் பலம் பெறும், வளம் சேர்க்கும். அதனால இது இந்த தமிழ் டைப்பிங் அந்த சீரீஸில் முதல் வீடியோ வெளியிடும். எப்படி ஆங்கிலத்தில் இங்கிலீஷ் டைப்பிங் ஒரு 8 வீடியோ வெளியிட்டோம். அதை நூற்றுக்கணக்கான பேர் பார்த்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு முதல்ல இந்த தமிழில் டைப் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த பயிற்சியினுடைய வீடியோ வெளியிடுறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த தமிழ் டைப்பிங் பயிற்சி, இது அறிமுகம் 1, அறிமுகமே ஒரு 2 வீடியோ போகும். அதாவது இன்ட்ரோடக்ஷன், தமிழில் எப்படி டைப் பண்ணுறதுன்னு அறிமுக வீடியோவே 2 போகும். இதில் அறிமுகத்தினுடைய வீடியோ. இதில் என்னத்த மற்ற வீடியோ மாதிரி நம்ம எடுத்தோன்னே அந்த வீடியோக்குள்ள கருத்துக்கு போயிடுவோம். ஆனால் இதை பொறுத்த நம்ம தமிழ் டைப்பிங்னால தமிழ் மொழியுடைய சிறப்பை பற்றி சொல்லி எடுத்தா நம்ம அந்த டைப்பிங் அந்த கற்றுக்க போகணுங்கிற அந்த ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கு. இந்த தமிழ் மொழிங்கிறது எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது, அதை நம்ம டைப் பண்ண போகிறோம். நான்லாம் முதல் டைப் அடிக்கும்போது கற்றுக்கும்போது முதல்ல அந்த ஆணை அடித்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. என்னதான் நம்ம இங்கிலீஷில் ABCDன்னு அடித்து பழகினாலும் இந்த அ ஆ இ அப்படின்னு நம்மளுடைய தமிழ் எழுத்தை அடித்து அதை பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது பட்ட ஆனந்தம் ரொம்ப அதிகம். அந்த அளவுக்கு தமிழ் மொழிக்கு சிறப்பு இருக்குது. அதனால் தமிழ் டைப்பிங் பயிற்சியில் வீடியோவா இந்த தமிழ் மொழியின் சிறப்பு அதை சொல்லிட்டு தான் அந்த டைப்பிங் பயிற்சியிலே நுழையலான் இருக்கிறேன். அதனால் வாங்க தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம். நம்ம பிறக்கும்போதே தமிழில் பேசணும், கற்றுதும் தமிழில் கற்றணும். நம்மளுடைய தமிழ் நம்ம உடம்போட ரத்தத்தோட உயிரோட ஊறி போச்சு. அதனால் அந்த மொழியினுடைய சிறப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ் டைப்பிங் எப்படி பயிற்சி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோவை வெளியிடுறோம். இது முதல் வீடியோ. வாங்க தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி பார்க்கலாம். தமிழ் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். மகாகவி பாரதி இந்த தமிழோசையை உலகமெல்லாம் பரவுறதுக்கு நம்ம வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம மகாகவி பாரதி அவர்கள் பாடி வச்சிருக்கிறார். வாங்க இன்னும் மேலும் சிறப்பாக பார்க்கலாம் தமிழ் மொழியின் சிறப்பை. தமிழின் உயிர் எழுத்துக்களுக்கு காரணம் மனிதனின் உணர்வுகளினால் ஏற்படும் ஒலிகளே. நம்ம தமிழ் எழுத்து எப்படி உண்டாச்சு அப்படின்னா நம்மளுடைய உணர்வுகள், அந்த உணர்வுலேருந்து வந்ததுதான் நம்ம தமிழ் எழுத்து. உதாரணம் நம்ம எடுத்து சொன்னோம்னா வலி, நம்மளுக்கு ஒரு வலி ஏற்படுது, அடிபட்டுருச்சு, தடுக்கி விழுந்துட்டேன், உடனே ஆ ஆ ஆன்னு கத்துவோம், ஆ ஆ அப்படின்னு கத்துவோம். வலி வந்தா ஆ ஆ வலிக்குதே ஆ அப்படின்னு கத்துவோம். அதில் பிறந்தது தான் ஆ ஆ.
அதே சிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈன்னு சிரிப்போம், ஈ அப்படின்னு சிரிக்கிறோம். ஸோ ஈ அப்படின்னு எழுத்து தமிழ் எழுத்து வந்ததும் நம்மளுடைய உணர்வுகளின் வெளிப்பாடு தான் அது. ரொம்ப ஏதாவது காரம் சாப்பிட்டுட்டோம், இல்லை சூடு பட்டுட்டோம், ஊ அப்படின்னா கத்திட்டு வெளியே எடுத்துடும், ஊ அப்படிம்போம். அதுவும் வந்து உணர்வுகளின் வெளிப்பாடு தான். ஆங்கிறது வலியினுடைய வெளிப்பாடு, ஈங்கிறது சிரிப்பினுடைய வெளிப்பாடு, ஊங்கிறது வந்து காரம் ஏதாவது சாப்பிட்டாலோ சூடு போட்டுட்டாலோ ஊன்னு சொல்லி எடுத்துடுறோம். இதை கோபம் வரும்போது ஒருத்தங்களை அதட்டும் போது ஏ அப்படிங்கிறோம். அப்போ அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடும் அதட்டுதனுடைய வெளிப்பாடும் தான் ஏ அப்படின்னு வந்து வெளிப்படுது. நம்ம வெட்கப்பட்டாவோ இல்லை பெண்கள் வெட்கப்பட்டாவோ போங்க எனக்கு வெக்கமா இருக்கு அப்படிங்கிறது இந்த வெக்கத்தை வெளிப்படுத்துது. ஐங்கிற எழுத்தா வருது. ஒரு ஆச்சரியம், ஏதோ ஒரு ஆச்சரியம் ஒரு செயல் நடந்து போச்சோம், ஓஹோ அப்படி நடந்துச்சா, ஓஹோன்னு ஓடுது, ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறது ஓஹோன்னு வருது. மக்கனையா பேசுறதுக்கு அவ்வுன்னு வருது, விக்கல் வந்தா விக்கு வருது. இப்படி நம்ம தமிழருடைய உணர்வுகளை பிரதிபலித்து வந்ததுதான் நம்மளுடைய தமிழ் எழுத்து. இதை அனைவரும் உணர்ந்து நம்ம தமிழ் எழுத்துங்கிறது அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. ரைட்டுங்களா? வாங்க இன்னும் தமிழுடைய சிறப்பை பார்க்கலாம். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாது, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாது. புரட்சி கவிஞர் பாரதிதாசன். தாயை படித்தவனை யார் தடுத்தாலும் விடாது. தாயை யாராவது படித்தாங்கன்னா யார் தடுத்தாலும் அவனை விடாத, அவனை சத்தம் போடு, சண்டை போடு. இது தாயை படித்தவனை யார் தடுத்தாலும் விடாது. தமிழை படித்தவனை தாயே தடுத்தாலும் விடாது. தமிழை யாராவது படிச்சுட்டான், தாய் வந்து இல்லை வேணாம் சண்டைக்கு போகணும், இல்லை தாயே தடுத்தாலும் தமிழை படித்தவனை நம்ம வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்றதுதான் பாரதிதாசன் சொல்லிருக்கிறார். கருவிலும் சொல்லி வைப்போம் எங்கள் தமிழ் மொழியின் தனித்துவத்தை. தமிழ் மொழிங்கிறது மற்ற மொழி மாதிரி கிடையாது, இது தனித்துவமான மொழி. அந்த மொழியை நம்ம டைப் படிக்க போகிறோம், டைப் படிக்க கற்றுக்க போகிறோம். அதனால் தமிழ் மொழியை சிறப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு தான் இந்த வீடியோ வெளியிடுறோம். வாங்க இன்னும் தமிழ் மொழியை சிறப்பை பற்றி இன்னும் தீவிரமாக தெரிஞ்சுக்கலாம். என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு திருமூலர் திருமந்திரத்தை சொல்கிறார். அதாவது தன்னை பற்றியும் இறைவனுக்குரிய மொழி தமிழ் மொழி என்பதை பற்றியும் கூறியுள்ளார் திருமூலர். திருமூலர் வந்து திருமந்திரத்தில் இது வந்து இறைவன் மொழின்னு சொல்லுகிறாரு. என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு. என்னை வந்து இந்த அளவுக்கு இறைவன் நன்றாய் படைத்திருக்காருன்னா அது வந்து நம்ம நல்லா தமிழ் செய்யணும், 4 பேருக்கு அந்த தமிழ் போய் சேரணும், நல்ல தமிழ் கருத்துக்கள் போய் நிறைய பேருக்கு போய் சேர்க்கணும். இதுதான் நம்மளுக்கு படைச்சிருக்காரு அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. அந்த வழி தான் இந்த அருள் லைஃப் கைடு யூடியூப் சேனலும் பின்பற்றி என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு அப்படின்னு தமிழை வந்து மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த வீடியோவை வெளியிடுகிறோம். வாங்க இன்னும் தமிழின் சிறப்பை பற்றி ஆழமாக பார்க்கலாம். தமிழ் மொழியின் சிறப்புகள். நம் தாய்மொழியான தமிழ் மொழியானது செம்மொழி, பழமை மொழி, தொன்மை மொழி, பண்பட்ட மொழி மற்றும் தேனினும் இனிய மொழி. தமிழ் என்றால் அழகு, இளமை, எளிமை, இனிமை மற்றும் அமிர்தம் என பொருட்படும். தமிழில் திருக்குறள் என்னும் உயரிய தத்துவ நூல் தோன்றி 2000 ஆண்டுகளுக்கு மேலாகிறது என்றால் இம்மொழி தோன்றி குறைந்தது 10,000 ஆண்டுகள் இருக்கலாம் என்பது மொழி ஆய்வாளர்களின் கருத்து. நம்முடைய தமிழ் மொழியானது, தாய்மொழி தமிழ் மொழியானது செம்மொழின்னு சொல்லலாம், பழமை மொழின்னு சொல்லலாம், தொன்மை மொழின்னு சொல்லலாம், பண்பட்ட மொழின்னு சொல்லலாம், தேனினும் இனிய மொழின்னு சொல்லலாம். தமிழுக்கு அழகுனும் பேர் இருக்கு, இளமைனும் பேர் இருக்கு, எளிமைனும் பேர் இருக்கு, இனிமைனும் பேர் இருக்கு, அமிர்தனும் பேர் இருக்கு. இப்படி பல பொருள் கொண்டதான் தமிழுங்கிற அந்த வார்த்தை. அது வார்த்தை இல்லை, நம்மளுடைய உயிர். தமிழில் திருக்குறள் தோன்றி வந்து கிட்ட 2000 ஆகுது. அந்த 2000 வருஷம் முன்னாடி வந்து அவ்வளோ ஆழமாக அவ்வளோ சிந்திச்சு அவ்வளோ கருத்துக்களை சொல்லிருக்கிறாருன்னா
கண்டிப்பாக இது இந்த தமிழ் தோன்றி குறைந்தது 10,000 ஆண்டு வருஷமாவது ஆயிருக்கலாம் அப்படின்னு மொழி ஆய்வாளர்களாக சொல்கிறாங்க. அதனால் நம்ம தமிழ் மொழி தோன்றி குறைந்தது 10,000 ஆண்டுக்கு மேலே இருக்கும். அவ்வளோ பழமை வாய்ந்தது நம்மளுடைய மொழியானது அப்படிங்கிறாங்க. இயல், இசை, நாடகம் என்னும் முத்தமிழாய், தமிழ் இயல், இசை, நாடகம் பிரிக்கலாம், அதான் முத்தமிழ். இயல், இசை, நாடகம் என்னும் முத்தமிழாய், கன்னி தமிழாய், தேன் தமிழாய், தீந்தமிழாய், செந்தமிழாய், வண்டமிழாய், பைந்தமிழாய் உலகமெங்கிலும் உலவி வரும் ஒரே மொழி நம் தமிழ் மொழி. சங்க இலக்கிய நூல்களான 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, 11 மேல்கணக்கு, 50 காப்பியங்கள், தொல்காப்பியம், அகத்தியம், நன்னூல், தண்டி அலங்காரம், சதுரகாராதி, தேம்பாவணி மற்றும் கம்பராமாயணம் போன்றவை தமிழ் இலக்கியத்திற்கு பெருமை சேர்க்கின்ற இலக்கியங்கள் நிறையா இருக்குது. நான் கம்மியாக தான் குறிப்பிட்டிருக்கிறேன். நான் குறிப்பிட்டது 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, 11 மேல்கணக்கு, 50 காப்பியங்கள், தொல்காப்பியம், அகத்தியம், நன்னூல், தண்டி அலங்காரம், சதுரகாதாரி, தேம்பாவணி மற்றும் கம்பராமாயணம் நான் குறிப்பிட்டிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது இலக்கியத்தில், தமிழ் இலக்கியத்தில். மனித இரக்க உணர்வை போற்றும் அன்பு மொழி மற்றும் பக்தி பாசுரங்கள் நிரம்பிய பக்தி மொழி நமது தமிழ் மொழி. தேவாரம், திருவாசகம், திருப்பாவை, திருவெம்பாவை, திருமொழி, திருவாய்மொழி, திருமந்திரம், திருவருட்பா, திருப்புகழ், பெரியபுராணம், 4000 திவ்ய பிரபந்தம் என தெய்வ புகழ் கொண்டது நமது தமிழ்மொழி. நல்வழி, மூதுரை, உலகநீதி, கொன்றைவேந்தன் போன்றவையும் தமிழர்களின் வாழ்வுக்கு வழிகாட்டும் நூலான திருக்குறளும், நாலடியார், பழமொழி, நான்மணிக்கடிகை, திரிகடுகம், சிறு பஞ்சமூலம், 7வது ஆசாரக்கோவை, இன்னா 40, இனிமை 40 போன்றவை நீதி நெறியை அறிவுறுத்தும் அறநூல்களாகவும் திகழ்கின்றன. பக்தி நூல் நம்மள்கிட்ட நிறையா இருக்குது. தமிழில் அவ்வளோ பொக்கிஷம் இருக்குது. பக்தி நூல் பார்த்தீங்கன்னா தேவாரம் இருக்குது, திருவாசகம் இருக்குது, திருப்பாவை இருக்குது, திருவெம்பாவை இருக்குது, திருவாய்மொழி இருக்குது, திருமந்திரம் இருக்குது, திருஅருட்பா இருக்குது, திருப்புகழ் இருக்குது, பெரிய புராணம் இருக்குது, 12 திருமுறை இருக்குது, 4000 திவ்ய பிரபந்தம் இருக்குது. இப்படி தெய்வ நூல்களாக கொண்டதான் நம்ம தமிழ் மொழி. இவ்வளோ சிறப்பு வேறு எந்த மொழிக்கு இருக்காது. ஆனால் தமிழ் மொழி அவ்வளோ பக்தி நூல், அவ்வளோ அரணை வலியுறுத்தும் நூல், அன்புக்கு வழிகாட்டும் நூல், அன்புக்கு வழிகாட்டும் மொழி நம்முடைய தாய்மொழியான தமிழ்மொழி. அதோட நீதி நெறியை அறிவுறுத்தும் அறநூல்கள் உள்ள மொழியும் நமது தமிழ்மொழி. அறநூல்கள் பார்த்தீங்கன்னா நல்வழி இருக்குது, மூதுரை இருக்குது, உலகநீதி, கொன்றைவேந்தன், திருக்குறள், நாலடியார், பழமொழி, நான்மணிக்கடிகை, திருக்கடிகம், திரிகடுகம், சிறுபஞ்சமூலம், 7வது ஆசாரக்கோவை, இன்னா 40, இனிமை 40 இதெல்லாம் நீதிநெறி மற்றும் அறநெறி நூல்களாக திகழ்கின்றன. இலக்கிய நூல் இருக்கு, பக்தி நூல், தெய்வ நூல் மற்றும் அறநூல்களும் நம்ம தமிழ் இலக்கியத்தில் நிறையா இருக்கு. திரு தேவநாய பாவாணர் கண்டறிந்த தமிழின் 16 சிறப்பு பண்புகள். தேவநாய பாவாணர் 16 தமிழில் சிறப்பு பண்புகள் இருக்குன்றாரு. அது என்னன்னு பார்ப்போங்க. உலக மொழிகள் ஏறத்தாழ 3000, கிட்டத்தட்ட 3000 மொழி இருக்கு உலக மொழி. அதில் நம்ம தமிழ் மொழிக்கு என்ன சிறப்புன்னா, இந்த தமிழ் மொழியானது தொன்மை, முன்மை, எண்மை, உண்மை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இனிமை, தனிமை, பெருமை, திருமை, இயன்மை, வியன்மை என்னும் பல்வகை சிறப்புகளை ஒருங்கே உடையதுதான் தமிழ்மொழி. தமிழ் மொழிக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குது. இப்போ ஒன்று வழக்கம் சொல்லலாம். தொன்மைனே என்ன, முன்மனே என்ன சொன்னால் இன்னும் வீடியோ லெங்க் ஆகும். அதனால் தனியாக வீடியோவை போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அதனால் அந்த 16 சிறப்பு பண்புகள் என்னன்னாக்கா, தொன்மை, முன்மை, எண்மை, ஒன்மை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இனிமை, தனிமை, பெருமை, திருமை, இயன்மை, வியன்மை இப்படின்னு 16 சிறப்பை திரு தேவநாய பாவாணர் கண்டறிந்து தமிழுக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம தமிழ் பேசுகிறோம், என்னால் அதில் என்ன சிறப்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதற்காக தான் இந்த வீடியோ வெளியிடுறோம். தமிழுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. வாங்க இன்னும் தமிழுடைய சிறப்பை பற்றி பார்க்கலாம். யாதும் ஊரே யாவரும் கேளு என்று ஒற்றுமையை உணர்த்தியது நமது தமிழ். யாதும் ஊரே யாவரும் கேளு, அதாவது எல்லா நாடும் நம் நாடு, எல்லா ஊரும் நம் ஊர், எல்லோரும் நம் உறவுகள் என ஒற்றுமையை சொன்னது நமது தமிழ்மொழி. யாதும் ஊரே யாவரும் கேளு, கணியன் பூங்கொன்றனார்.
எல்லா ஊரும் நமது ஊர், எல்லா நாடும் நம்ம நாடு, எல்லாரும் நம் மக்கள், எல்லாரும் நம் உறவினர், நம்மளுடைய சுற்றத்தார் எல்லாம் ஒன்றா இருக்குன்னு அப்படின்னு போதிச்ச மொழி நமது தாய்மொழி. தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்ற உயரிய பண்பாட்டை சொன்னது நமது தமிழ். அதாவது நமது நன்மைக்கும் தீமைக்கும் நாமே காரணம், பிறரால் அது வருவதில்லை என்று உலகுக்கே உரைத்தது நமது தமிழிடம். தீதும் நன்றும் தீமையாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, இது எல்லாம் பிறர் தேர்ந்து வருதில்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன செய்கிறோமோ, நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் அதனுடைய பலன் கிடைக்கும் ஒழிய அவங்களால தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு பழிய அவங்க மேலே போடக்கூடாது. அதனால் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று உயரிய கருத்தை சொன்ன நூல், சொன்ன இனம் நம் தமிழினம், சொன்னது நமது தமிழ்மொழி. சொன்னவர் கணியன் பூங்குன்றனார். நாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாரதியார் சொல்லுகிறாரு, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாரதியாருக்கு நிறைய மொழி தெரிஞ்சிருந்தாலும் அது எல்லாத்தையும் படிச்சுட்டு அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தமிழ் மொழி தான் இருக்கிறதுலே சிறந்த மொழி, இனிமையான மொழி அப்படின்னு பாரதியாரே சொல்லியிருக்காரு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது நம்முடைய தமிழ்மொழி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும், எங்குமே கிடைக்காது. அது இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு வடமொழியாக இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் தமிழ் மொழிக்கு நிகர் தமிழ் மொழியே என்று, இனிமையான மொழி தமிழ் மொழியே என்று சொன்னவர் மகாகவி பாரதியார். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு அமுதுன்னு பேரு, அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்களுக்கு உயிருக்கு நேர், எங்களுக்கு உயிருக்கு சமம், தமிழுங்கிறது எங்கள் உயிருக்கு சமம் அப்படின்னு சொன்னவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். தமிழ் தாத்தா ஓ.வி. சாமிநாத ஐயர், பரிமாற் கலைஞர், முனைவர் கால்டுவேல், மறைமலை அடிகள், மொழிநாயகர் தேவநாய பாவானார், வீரமா முனிவர் மற்றும் ஜி.யு. போப் போன்ற சான்றோர்கள் தமிழுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் மிகவும் தொண்டாற்றி உள்ளனர் என்பதை இத்தருணத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதனால் தமிழ் மொழியானது இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது. இந்த தமிழ் டைப்பிங் பயிற்சியினுடைய முதல் வீடியோவை தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை சொல்லி முடித்திருக்கிறோம். அறிமுகம் 1, அதாவது தமிழ் டைப்பிங் பயிற்சி அறிமுகம் 1, அறிமுகம் 1லேருந்து எல்லா வீடியும் தொடர்ந்து பாருங்க. அறிமுகம் 2ல் அடிப்படையை சொல்லி விட்டுருவோம். தமிழ் டைப்பிங் பயிற்சியில் அறிமுகம் 2வது வீடியோ, அதாவது அடுத்த வீடியோவில் அந்த தமிழுடைய டைப்பிங் பயிற்சியுடைய அடிப்படை பேசிக் சொல்லி கொடுத்துருவோம். அதனால் இந்த வீடியோலேருந்து தொடர்ந்து எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தமிழில் டைப் அடிக்க முடியும் என்பதை உறுதியாக கூறுகிறேன். அதனால் அனைவரும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.